தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்ஸ் குடியரசுத் தலைவருக்கும் லெபனான் பிரதமருக்கும் இடையில் சந்திப்பு நடைபெறவுள்ளது. இஸ்ரேலின் பிரான்ஸ் நாட்டுக்கான தூதர் மரின் லுபென்னை சந்தித்துள்ளார். பிரான்ஸ் கிரீஸ் இடையேயான 5 ஆண்டு பாதுகாப்பு ஒப்பந்தம் புதுப்பிக்கப்படவுள்ளது. பலஸ்தீன மனித உரிமை ஆர்வலருக்கு பிரான்ஸ் விதித்த விசா தடை திரும்ப பெறப்பட்டுள்ளது. ஓர்முஸ் நீரிணையில் ஈரான் படைகள் பிரெஞ்சு நாட்டின் ஒரு சரக்கு கப்பலை சுட்டு தாக்கியுள்ளது. ஈரான் திடீரென நடக்கக்கூடிய தாக்குதலை எண்ணி எச்சரிக்கையாக உள்ளது. பிரான்சின் காத் போங்கே விசா மற்றும் மாஸ்டர் கார்ட் இவற்றுக்கு எதிரான ஐரோப்பிய எதிர்ப்பு போராட்டத்தை தலைமையேற்க முயல்கிறது. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது. லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். கண்டுட்டேன். இவரால் என்ற வீட்டு எத்தனை தரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேண்டலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்க இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள். பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993. பிரான்ஸ் குடியரசுத் தலைவருக்கும் லெபனான் பிரதமருக்கும் இடையில் சந்திப்பு நடைபெறவுள்ளது. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ, லெபனான் பிரதமர் நவாஃப் சலாம் ஆகியோர் ஏப்ரல் 21 செவ்வாய்க்கிழமை அன்று பாரிஸில் சந்திக்க உள்ளனர். இஸ்ரேல் ஈரானின் ஆதரவாளரான ஹெஸ்புல்லா இடையே 10 நாட்கள் நடைமுறையில் உள்ள நெருக்கடியான போர் நிறுத்தம் தொடர்வதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த சந்திப்பு நடைபெற இருப்பதாக அறிவிக்கப்படுகின்றது. லெபனானில் முழுமையான போர் நிறுத்தத்தை மதிக்க வேண்டியதன் அவசியத்தை எமனுவேல் மேக்ரோ வலியுறுத்துவார். அத்துடன் லெபனானின் பிராந்திய ஒற்றுமைக்கு பிரான்சின் ஆதரவை மீண்டும் உறுதி செய்வார். இந்த சந்திப்பு பற்றிய அறிவிப்பு லெபனானில் ஒரு பிரெஞ்சு அமைதி காக்கும் படை வீரரின் மரணத்திற்கு ஹெஸ்புல்லாவை பிரான்ஸ் குற்றம் சாட்டிய நாளுக்கு அடுத்த நாள் வெளிவந்திருக்கிறது. இந்த சந்திப்பு லெபனானில் நிலவும் அரசியல் மற்றும் பாதுகாப்பு சூழலை மேம்படுத்துவதற்கான பிரான்சின் முயற்சிகளின் ஒரு பகுதியாகும் என தெரிவிக்கப்படுகின்றது. இஸ்ரேல் நாட்டின் பிரான்ஸ் நாட்டுக்கான தூதர் மரின் லுபென்னை சந்தித்துள்ளார். இஸ்ரேல் ஐரோப்பாவின் வலதுசாரி கட்சிகள் உடனான தொடர்புகளை தற்பொழுது விரிவாக்கம் செய்து வருகின்றது. இஸ்ரேலின் பிரான்ஸ் தூதரான யோஷுவா யார்கா, பிரான்சின் வலதுசாரி தலைவரும் தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி ரசம்பிளமோ நேஷனலின் முன்னாள் தலைவர் மரின் லுபென்னை
சந்தித்திருக்கின்றார். இஸ்ரேல் ஐரோப்பாவின் தேசியவாத வலதுசாரி கட்சிகளுடன் தொடர்புகளை விரிவுபடுத்தும் முயற்சியில் இது ஒரு முக்கியமான நிகழ்வாக கருதப்படுகின்றது. இஸ்ரேல் 2023 ஸ்வீடன், பிரான்ஸ், ஸ்பெயின் ஆகிய நாடுகளின் வலதுசாரி கட்சிகளுடன் நீண்ட காலமாக இருந்த புறக்கணிப்பை தற்பொழுது முடிவுக்கு கொண்டு வந்திருக்கின்றது. பிரான்சின் தற்போதைய அதிபர் எமனுவல் மேக்ரோன் காசா போரில் இஸ்ரேலின் நடவடிக்கைகளை கடுமையாக விமர்சித்து வருகிறார். மேலும் 2025 ஐக்கிய நாடுகள் பொது சபையில் பலஸ்தீனத்தின் அரசியல் அங்கீகாரத்திற்கு ஆதரவளித்தார். மேக்ரோனின் இஸ்ரேல் பற்றிய விமர்சனங்களை பிரான்சின் அதிபருக்கு ஏற்றது அல்ல என்று லூபென் கடுமையாக கண்டித்துள்ளார். லூபென் இஸ்ரேலுக்கு நீண்டகால ஆதரவாளராக இருந்தாலும் லெபனானை பிராந்திய நிரந்தர போர் நிறுத்தத்தில் சேர்க்க பிரான்சின் முன்மொழிவுக்கு ஆதரவளித்துள்ளார். இஸ்ரேல் லெபனானுடன் நேரடி பேச்சுவார்த்தைகளில் பிரான்சை ஈடுபடுத்துவதை எதிர்க்கிறது. லூபென் அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து ஈரானுக்கு எதிராக நடத்திய தாக்குதல்களையும் விமர்சித்துள்ளார். மரீன் லூபென் 2025 ஐரோப்பிய நாடாளுமன்ற நிதியை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் தண்டனை பெற்றுள்ளார். ஜூலை மாதம் நடைபெறவுள்ள நீதிமன்ற தீர்ப்பு அவரது 2027 அதிபர் தேர்தல் போட்டியிடும் தகுதியை தீர்மானிக்க உள்ளது. மரீன் லூபென்னின் தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி 1972 நிறுவப்பட்டது. இதன் நிறுவனர் யோ-மரி லூபென். இவர் யூத எதிர்ப்பு கருத்துக்களை அடிக்கடி வெளிப்படுத்தி வந்தவர். 1987 ஹோலோகாஸ்ட் மறுப்புக்காக குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ், கிரீஸ் நாடுகளுக்கு இடையேயான 5 ஆண்டு பாதுகாப்பு ஒப்பந்தம் புதுப்பிக்கப்பட உள்ளது. பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன் வரும் வாரம் கிரீஸுக்கு பயணம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார். ஈரானில் நடைபெறும் போரின் பின்னணியில் பிரான்ஸ், கிரீஸ் நாடுகளுக்கு இடையே 2021 கையெழுத்தான பாதுகாப்பு ஒப்பந்தத்தை மேலும் 5 ஆண்டுகளுக்கு புதுப்பிக்கும் நோக்கில் இந்த பயணம் அமைவதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சமாக ஒருவருக்கு ஒருவர் தாக்குதலுக்கு எதிராக உதவுவது என்ற உறுதிமொழி கடைபிடிக்கப்படுகிறது. கிரீஸ் 3 பிரெஞ்சு போர் கப்பல்கள் மற்றும் 24 ரஃபேல் போர் விமானங்கள் என்பனவற்றை வாங்கியிருக்கிறது. கிரீஸுக்கு ஏப்ரல் 24, 25 தேதிகளில் மேக்ரோன் பயணம் மேற்கொள்கின்றார். ஒப்பந்தம் தானாகவே புதுப்பிக்கப்படும் வகையில் 5 ஆண்டுகளுக்கு நீடிக்கப்படும். கடல் பாதுகாப்பு மற்றும் ஹோர்முஸ் நீரிணை குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளது. ஈரான் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ள நிலையில் கப்பல் போக்குவரத்து தடைப்பட்டிருக்கிறது. கிரீஸ் சிவப்பு கடல் பாதுகாப்பு பணியில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் கடற்படை பணியில் தலைமை வகிக்கின்றது. ஆனால் ஹோர்முஸ் நீரிணையில் இராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபட அது மறுப்பு தெரிவித்து வருகின்றது. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். மாத்தி எவ்வளோ கார் வேண்டதா அப்படியே கிடக்கும். இங்கே கராச்சியில் எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமாக இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமாக இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயாக சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்த்தோ 93 120 லா குர்னாவ். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைவு பெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான, ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா இலக்கம் 5 புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக.
பாரிஸ் லா ஷபலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பலஸ்தீன மனித உரிமை ஆர்வலருக்கு பிரான்ஸ் விதித்த விசா தடை திரும்ப பெறப்பட்டுள்ளது. பிரான்ஸ் அரசு பலஸ்தீன மனித உரிமை ஆர்வலரும் அல் ஹக் அமைப்பின் இயக்குனருமான சவான் ஜபாரினுக்கு விசா வழங்க மறுத்திருந்த தீர்மானத்தை திரும்ப பெற்றுள்ளது. மனித உரிமை அமைப்புகள் மற்றும் அரசியல் விமர்சகர்கள் இஸ்ரேலின் நடவடிக்கைகளை விமர்சிக்கும் ஆர்வலர்களை மௌனமாக்கும் முயற்சி என்று இந்த தடையை கடுமையாக கண்டித்திருந்தனர். ஜபாரின் ஐரோப்பிய நாடாளுமன்ற மனித உரிமை குழுவில் பங்கேற்கவும் பாரிஸ் மற்றும் பிரசல்ஸில் உயர்மட்ட சந்திப்புகளில் அவர் கலந்து கொள்ளவும் பிரான்சுக்கு பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தார். பலஸ்தீனத்தில் இஸ்ரேலின் மனித உரிமை மீறல்களுக்கான பொறுப்புக்கூறல் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கத்தில் இந்த பயணம் அமைந்திருந்தது. பிரான்ஸ் அரசு ஜபாரினுக்கு விசா வழங்க மறுத்தது. இதன் காரணமாக பிரான்சின் நாடாளுமன்றம், வெளிநாட்டு அமைச்சகம், ஐரோப்பிய ஒன்றியம், ஐரோப்பிய நாடாளுமன்றம், பெல்ஜியம் அதிகாரிகள் ஆகியோருடன் நடைபெற இருந்த சந்திப்புகள் ரத்து செய்யப்பட்டன. அம்னெஸ்டி இன்டர்நேஷனல், ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் உள்ளிட்ட அமைப்புகள் இந்த தடை பலஸ்தீன குடிமை சமூகத்தை ஒடுக்கும் முயற்சி என்று கண்டித்திருந்தன. 2018 பிரான்ஸ் அரசு அல் ஹக் அமைப்புக்கு மனித உரிமை விருது வழங்கியிருந்தது. ஆனால் இப்பொழுது அதன் இயக்குனரை நுழைவுக்கு தடை செய்துள்ளது. ஜபாரின் இந்த தடையை புதிய தண்டனை என்று விவரித்தார். அமெரிக்கா அல் ஹக் அமைப்பின் மீது பன்னாட்டு குற்றவியல் நீதிமன்றத்துடன் இணைந்து பணியாற்றியதற்காக தடைகள் விதித்திருக்கிறது. அல் ஹக் அமைப்பு இஸ்ரேலால் 2021 பயங்கரவாத அமைப்பு என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் ஐரோப்பிய நாடுகள் இதற்கு ஆதாரம் இல்லை என்று கூறின. இஸ்ரேலின் மனித உரிமை மீறல்களை தொடர்ந்து வெளிச்சத்திற்கு கொண்டுவரும் பணியில் ஜபாரின் ஈடுபட்டுள்ளார். பிரான்ஸ் அரசு ஜபாரினுக்கு விசா வழங்கியுள்ளதாக பிரெஞ்சு நாடாளுமன்ற உறுப்பினர் சபரினா செபாஜி தெரிவித்துள்ளார். ஜபாரின் இனி ஷெங்கன் பகுதிகளுக்கு சுதந்திரமாக பயணிக்க முடியுமா என்பது தொடர்பாக இதுவரை தெளிவுபடுத்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஹோமூஸ் நீரிணையில் ஈரான் படைகள் ஒரு பிரெஞ்சு சரக்கு கப்பலை ஏப்ரல் 18 எச்சரிக்கையாக சுட்டு தாக்கியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த சம்பவம் பன்னாட்டு கப்பல் போக்குவரத்து பாதுகாப்பு குறித்த கவலையை மீண்டும் எழுப்பியிருக்கிறது. ஹோமூஸ் நீரிணை பாரசீக வளைகுடாவின் முக்கிய நுழைவாயில். ஈரான் படைகள் பிரெஞ்சு சரக்கு கப்பலை நோக்கி எச்சரிக்கையாக சுட்டு தாக்கியுள்ளன. இந்த சம்பவம் பிராந்தியத்தில் உள்ள பன்னாட்டு கப்பல் போக்குவரத்து பாதுகாப்பு குறித்து மீண்டும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. ஹோமூஸ் நீரிணை உலகின் முக்கிய எண்ணெய் போக்குவரத்து பாதையாக அமைந்திருக்கின்றது. இந்த பகுதியில் அடிக்கடி இராணுவ மோதல்கள் மற்றும் அரசியல் பதட்டங்கள் நிகழ்வது வழக்கமாகும். பிரெஞ்சு அரசு இதுவரை அதிகாரப்பூர்வமான அறிக்கை எதனையும் வெளியிடவில்லை. ஆனால் இந்த சம்பவம் பன்னாட்டு சமூகத்தின் கவனத்தை ஈர்த்திருக்கின்றது. ஈரான் திடீரென நடக்கக்கூடிய தாக்குதலை எண்ணி எச்சரிக்கையாக இருக்கின்றது. குறிப்பாக இஸ்ரேல் அல்லது அதன் நட்பு நாடுகளிடம் இருந்து வரக்கூடிய இராணுவ நடவடிக்கைகளை ஈரான் அரசு கவனமாக கண்காணித்து வருகின்றது. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான நீண்டகால மோதல்கள், குறிப்பாக சிரியா, லெபனான்,
காசா பகுதிகளில் இராணுவ நடவடிக்கைகள் காரணமாக ஈரான் அதிக எச்சரிக்கையுடன் இருக்கின்றது. ஈரானின் அணுத்திட்டம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் மற்றும் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் உடனான உறவுகளில் ஏற்பட்டுள்ள மாறுதல்கள் ஈரானின் பாதுகாப்பு நிலையை பாதித்துள்ளன. ஈரான் அரசு திடீரென நடக்கக்கூடிய தாக்குதல்களுக்கு எதிராக தங்கள் இராணுவ தயார் நிலையை வலுப்படுத்தியிருக்கிறது. இராணுவ பயிற்சிகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை அதிகரித்துள்ளது. நாட்டின் முக்கிய தளங்கள் மற்றும் அணு வசதிகளை பாதுகாக்கும் வகையில் காவல் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பன்னாட்டு சமூகத்துடன் தொடர்பு கொண்டு தங்கள் நிலைப்பாட்டை விளக்கியும் வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பயணம் பயணம் பயணம். பரிசில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பயணம் பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. பிரான்சின் காத் போங்கேர் விசா மற்றும் மாஸ்டர் கார்டுக்கு எதிரான ஐரோப்பிய எதிர்ப்பு போராட்டத்தை தலைமையேற்க முயல்கிறது. பிரான்சின் பண பரிமாற்ற வலையமைப்பான காத் போங்கேர் அமெரிக்காவின் விசா மாஸ்டர் கார்டு நிறுவனங்களுக்கு எதிரான ஐரோப்பிய எதிர்ப்பு போராட்டத்திற்கு தலைமை தாங்க உள்ளதாக அறிவிக்கப்படுகின்றது. இந்த அமெரிக்க நிறுவனங்களின் ஆதிக்கம் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு எதிரான ஆயுதமாக பயன்படுத்தப்படலாம் என்ற அச்சம் காரணமாக ஐரோப்பிய அதிகாரிகள் இந்த முயற்சியை மேற்கொள்கின்றனர். காத் போங்கேர் வலை அமைப்பு பல ஆண்டுகளாக சுருங்கி வந்த நிலையில் பிரான்சில் அதன் பங்கை 5 ஆண்டுகளுக்கு முன்பு 90% இருந்து 75% குறைத்திருந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் வளர்ச்சியை கண்டுள்ளது. காத் போங்கேர் வலை அமைப்பு கோ பேட்சிங் முறையை பயன்படுத்துகிறது. இதன் மூலம் பிரெஞ்சு வங்கி அட்டைகள் சர்வதேச மற்றும் உள்ளூர் வலையமைப்புகளில் இயங்க முடியும் என காத் போங்கேர் வலையமைப்பின் தலைவர் பிலிப் லவுலானி கூறியுள்ளார். உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பு முக்கியமான சார்பு நிலைகள் மற்றும் பணப்பரிமாற்ற முறைகளின் சார்பு நிலை பற்றிய பிரச்சினைகளை வெளிக்கொணர்ந்துள்ளது. மேலும் அமெரிக்காவின் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் காலத்தில் அமெரிக்காவுடன் ஏற்பட்ட பிணக்குகள், சில சேவைகள் நிறுத்தப்படலாம் அல்லது நிபந்தனைகளுக்கு உட்படுத்தப்படலாம் என்ற எண்ணத்தை வலுப்படுத்தியுள்ளது என்றும் லவுலானி மேலும் தெரிவித்திருக்கின்றார். காத் போங்கேர் வலையமைப்பு 1980களில் பிரான்சின் பெரிய வங்கிகளின் ஆதரவுடன் தொடங்கப்பட்டது. இது லாப நோக்கமற்ற அமைப்பாக செயல்படுகிறது. ஆனால் அமெரிக்க நிறுவனங்கள் பிரெஞ்சு வங்கிகளுக்கு எக்ஸ்க்ளூசிவிட்டி ஒப்பந்தங்களை வழங்கி கோ பேட்சிங் முறையை தவிர்த்து வங்கிகளை கவர்ந்தன. மேலும் ஃபின்டெக் நிறுவனங்களுக்கு இலவச அட்டைகள் வழங்கும் வசதிகளை ஏற்படுத்தி சந்தையில்
கோத் போங்கியரின் பங்கை குறைத்தன. பிரான்சின் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ காத் போங்கியரின் கோ பட்சிங் முயற்சிக்கு ஆதரவளித்து பிரெஞ்சு பணப்பரிமாற்ற வலையமைப்பை பொருளாதார சார்பு நிலையின் கடைசி கிலோமீட்டர் என்று விவரித்தார். ஐரோப்பிய ஒன்றியத்தில் விசா, மாஸ்டர் கார்டு என்பனவற்றுக்கு மாற்றாக வேறெந்த அட்டை திட்டமும் இல்லை. ஆனால் ஆப்பிள் பேக்கு மாற்றாக வீரோ என்ற ஐரோப்பிய போட்டியாளர் வளர்ச்சி கண்டுள்ளது. ஐரோப்பா அமெரிக்காவில் இருந்து ஆயுத முறைமைகள் முதல் தொழில்நுட்பம் வரை தன்னிறைவாக செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தி தேசிய மற்றும் ஐரோப்பிய பண பரிமாற்ற துறையில் உள்ள அனைத்து நிதி நிறுவனங்களும் விசா, மாஸ்டர் கார்டு என்பனவற்றுடன் உள்ளூர் மாற்று முறையை இணைத்த இரட்டை மாதிரியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எமனுவல் மேக்ரோ வேண்டுகோள் விடுத்துள்ளார். ரிவல்யூ, ஒன்டோ, நிக்கல், பூசோ பேங்க் போன்ற சில ஆன்லைன் வங்கிகள் மற்றும் ஃபின்டெக் நிறுவனங்கள் காத் போங்கிய வலையமைப்பை பயன்படுத்தாமல் விசா, மாஸ்டர் கார்டு என்பனவற்றை மட்டுமே பயன்படுத்துகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். நெவர் லூர்து ஃபத்திமா நோக்கிய திருப்பயணமும் மொம்பெலியே சுற்றுலா விடுமுறையும் ஜூலை 30 முதல் ஆகஸ்ட் 7 வரை பேருந்து, கிரத்தை, கார்தினோ ஆகிய இடங்களில் இருந்து புறப்படும். லூர்தில் 4 நாட்கள் ஹோட்டல், ஃபத்திமாவில் 3 நாட்கள் ஹோட்டல். உணவு உட்பட பெரியோர்களுக்கு 750 யூரோ, சிறுவர்களுக்கு 650 யூரோ, 2 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு 400 யூரோ. விவரங்கள் அனைத்திற்கும் டெனிஸ் 06 52 19 6008. இலங்கையில் இருந்து வருகை தரும் அருட்தந்தை போல் ராபின்சன் திருப்பயணத்தில் கலந்து கொள்கின்றார்.